இந்த மலையத்தில் இருக்கிற மக்களுக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு உதவியும் ஒழுங்கான முறையில் போய் கிடைக்கலன்றது ஒரு மன வருத்தமாக இருக்குது. என்ன காரணம்னு சொன்னால் அங்கே போகிறதுக்கான வீதிகள் வந்து எல்லாம் உடைஞ்சும் மண் சரிவு ஏற்பட்டு தடைப்பட்டும் இருக்கின்ற இந்த காரணத்தினால உதவிகள் கொஞ்சம் கிடைக்கிறது பெரிய கஷ்டம் மாதிரி. இதுவரைக்கும் 390 பேர் செத்திருக்காங்க, காணாமல் போயிருக்காங்க 352 பேர். இந்த தேடுதல் நடவடிக்கை அது இப்போ நடந்து கொண்டு தான் இருக்கு. இன்னும் எத்தனை உடலங்கள் எடுக்கப்பட போகுதோ தெரியல. 3,82,651 குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த அனர்த்தத்தினால. 13,17,899 பேர் பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க. சரிதானே? இதில் வந்து கண்டி மாவட்டத்தில் தான் அதிகமான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இறந்தவர்களும் அதிகம், காணாமல் போனவர்களும் அதிகம், மற்றது சொத்துகள் சேதமடைந்ததும் அதிகம். மற்றது 20,000 வீடுகளுக்கிட்ட சேதமடைஞ்சிருக்கு, அதுவாவது முற்றுமுழுதாக சேதமடைஞ்சிருக்கு. மற்றது வீதிகள், பாலங்கள் என்பன சேதமடைஞ்சிருக்கு. மற்றது விவசாய நிலங்கள் வந்து 6 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் மட்டும் அழிவடைஞ்சிருக்கு. இதில் வந்து கூடுதலாக விவசாயங்கள் செய்யப்பட்டு அறுவடையில் இருக்கிற அந்த காலத்தில் இருந்த நிலங்கள் தான் முற்றுமுழுதாக சேதமடைஞ்சிருக்கு. மக்களே, ஏற்கனவே நம்ம நாடு கடன் வேண்டி பெரிய ஒரு சிக்கலில் வாழ்வா சாவா என்ற ஒரு போராட்டத்தில் இருந்தப்போ இப்படியான அனர்த்தங்கள் வந்து நம்மளை இன்னும் சோதிக்குது. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்றது தெரியலை. கடைசியில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை. அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய தலையீடியாக இருக்கும். எப்படி இதை திரும்ப நிர்ணயிக்கிறது, எப்படி மீள் எழுச்சி பெறுறது என்றதில் பெரிய